மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உண்டான கான்ட்ரவர்சி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை அச்சுறுத்துறதும், அதே மாதிரி விலங்குகள் மனிதர்களை அச்சுறுத்துறதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ஒரு வெளிநாட்டவரை அட்டாக் பண்ண நியூஸ்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பல கரும்புலிகள் சிறுத்தைகள் வந்து வால்பாறை அந்த மாதிரியான ஊர்களில் உள்ள வந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி மனிதர்கள் அதை எப்படி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் புலிகள் இறந்து இருக்கிறதா இருக்கட்டும். அது இன்னும் நேரோட நம்ம படத்தோட ரிலேட்டிவாக பார்த்தோம்னா, இப்போ நாய்கள் வந்து மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுக்கறதா இருக்கட்டும், அதை மனிதர்கள் எப்படி அதை திருப்பி ஒன்று மருந்து வச்சு கொள்றதா இருக்கட்டும், அது வந்து சட்ட ரீதியாக பை லா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். பட் ஸ்டில் அது அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த படத்தை அதில் இருக்கிற கான்ட்ரவர்சின்னு நான் சொன்னேன். இதில் அப்படின்னா கூரன் சொல்லும் கதை என்ன, இதுலேருந்து என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா இந்த படம்.